உங்களுக்கு எடுத்து சொல்ல இந்த மேடையை பெருமைப்படுத்த கலையிலே மிக பொருத்தமாக மிக அரண்மனை முத்துக்கருப்பன் வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நம்முடைய கோவில்பட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் 2011 முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை நிறுவிய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியல் வாரிசாக சேவை ஈட்டி சிங்கமாக நமது இயக்கத்தை இந்திய துணைக்கண்டத்திலே 3வது பேர் இயக்கமாக உயர்த்தி காட்டி, இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதிலே நீக்கமர வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் வணங்கி, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல உலக அரங்கிலேயே ஒரு தொண்டனும் தலைவனாக முடியும் என்ற வரலாற்றை படைத்து இன்றைக்கு கிளைக்கிளை செயலாக சேலம் மாவட்டத்தில் சிவம்பாளையம் என்ற கிராமத்தில் கிளைக்கிளை செயலாக தன்னுடைய பணியை தொடங்கி, பின்னாளில் அந்த இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் என்ற அந்தஸ்தை பெற முடியும் என்ற வரலாற்றை இன்றைக்கு படைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3வது அத்தியாயமாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு இலக்கணமாக தமிழ்நாட்டின் சேஞ்சார்ஜ் கோட்டலையும் ஒரு தொண்டன் அமர முடியும் என்ற வகையில முதலமைச்சரின் அந்தஸ்தை பெற்று இன்றைக்கு 2 கோடி உறுப்பினர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை உலக அரங்கிலே 7வது பெரிய கட்சி, இந்திய துணைக்கண்டத்திலே அதிக உறுப்பினர்கள் கொண்ட 3வது பெரிய கட்சி என்ற நிலையை உருவாக்கி நேற்றைய முதலமைச்சராக, இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக, இனிமேல் தேர்தல் என்றைக்கு அறிவிக்கப்பட்டாலும் தமிழகத்திலே முடிசூழ மன்னனாக நிச்சயமாக சேஞ்சார்ஜ் கோட்டையில முதலமைச்சர் என்று சொன்னால் அது எடப்பாடியார் தான் என்ற நிலையில இன்றைய தமிழக அரசியல் களம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட வரலாற்றை படைத்து பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா ஆகியோருடைய வழியில வீர வழக்க நாள் பொதுக்கூட்டத்தை தமிழகம் பட்டி தொட்டியங்கள்லாம் கழக ரீதியாக உள்ள அனைத்து அமைப்பு உள்ள மாவட்டங்களெல்லாம் நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டு, அதன்படி இன்றைக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திலே கோவில்பட்டியில நிலப்போர் தேவைக்கு வீர வழக்க நாள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வீர வழக்க நாள் பொதுக்கூட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மொழியை காத்த, மொழிக்காக தன் இன்னுயிரை காத்த அந்த இளைஞர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற தகுதியும் அருகதையும் யாருக்கு உண்டு என்றால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. இன்றைக்கு விரோத கட்சிகள்லாம் இன்னைக்கு சொல்ல போனால் திமுகவும் இந்த மொழிப்போர் தியாகி கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஒரு சில இடங்களில் அவங்களும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு கோவில்பட்டியில கூட அமைச்சர் கலந்து கொண்டு இன்னைக்கு பாருங்க, கூட்டம் நடத்தணும்னா இந்த மாவட்டத்தில் கோவில்பட்டி செலக்ட் பண்றாங்க, தூத்துக்குடி கூட நடத்தாம கோவில்பட்டி செலக்ட் பண்றாங்க. ஆனா கோவில்பட்டியை தலைநகராக கொண்டு ஒரு மாவட்டம் வருதுன்னா அதுக்கு முதல் எதிரியா அந்த அமைச்சர் தான் இருக்காங்க. அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. அந்த அந்தஸ்து நம்ம கோவில்பட்டி கிடைக்கக்கூடாது. அந்த வகையிலே தான் அவருடைய அரசியல் பயணம். அரசியல் எது எடுத்தாலும் சரி, அதே ஒரு மொழிப்போர் தியாகிகளை வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொன்னாலும் அதிலேயும் குடும்ப அரசியலை திருப்பி குடும்பத்திற்காக கட்சி எடுத்துக் கொண்டிருந்த கட்சி திமுகவுக்கு மொழிப்போர் தியாகிகள் வீர வழக்க நாள் கூட்டத்தை நடத்துகின்ற பகுதி கிடையாது. அது அண்ணாவின் வழியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் வழியிலே அம்மா, இன்னைக்கு அம்மாவின் வழியில அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை வாங்குகின்ற நமது கட்சி தான் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளை வீர வணக்கம் செலுத்துகின்ற தலைவருடைய கட்சியாக இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய இளைஞர் செயலாளர் அன்பு தம்பி அம்பர் பாலன் அவர்களை முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊரகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் விஜயபாண்டியன் அவர்களை, கோவில்பட்டி மத்திய ஒன்றிய தலைவரும் ஊராட்சி ஒன்றிய துணை சேர்மான அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்களை, மேற்கு ஒன்றிய கலைச்சர் அன்பு சகோதரர் அழகிசாமி அவர்களே, கிழக்கு ஒன்றிய கலைச்சர் அன்பு அவர்களே, கைத்தார் மேற்கு ஒன்றிய கலைச்சர் செல்வகுமார் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கலைச்சர் வண்டானம் கருப்புசாமி அவர்களே, புதூர் சேர்மனும் புதூர் கிழக்கு ஒன்றிய சேர்மன் அன்பு சகோதரர் தனஞ்சயன் அவர்களே, புதூர் மேற்கு ஒன்றிய கலைச்சர் கணபதி அவர்களே,
விழாக்குளம் மேற்கு ஒன்றிச்சார் மகேஷ் அவர்கள், கிழக்கு ஒன்றிச்சார் காமராஜ் அவர்கள், கழுவுமலை பேராட்சியாளர் முத்துராஜ் அவர்கள், கழுவுமலை கூட்டுறவு சங்க தலைவர் அம்மா பேரர் அன்பு சகோதரர் கருப்புசாமி அவர்கள், எட்டாவது பேராட்சி செயலாளர் ராஜ்குமார் அவர்கள், புதூர் ஆண்டி அவர்கள், விழாக்குளம் பேராட்சி மாரிமுத்து அவர்கள். இந்த நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அணி செயலாளர்கள் மாவட்ட மகளிர் செயலர் அன்பு சகோதரி பத்மாவதி கனகசுந்தரம் அவர்கள, வர்த்தகனை சேர்ந்த விஎஸ்பி ராமர் அவர்கள, இளைஞர் பாசறை இளமஞ்சர் பாசறை செயலர் நகர்மன்ற உறுப்பினர் அன்பு தம்பி கவியரசன் அவர்கள, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் ஜிஎம் சங்கர் கணேஷ் அவர்கள, இலக்கிய செயலர் பாலகணேஷ் அவர்கள, கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலர் லட்சுமண பெருமாள் அவர்கள, தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலர் ஸ்ரீ மாப்பிள்ளை சிறிதர் அவர்கள, கலைப்பிரிவு செயலர் போட்டுசாமி அவர்கள, விவசாயிகளுடைய மாவட்ட செயலர் சோழசாமி அவர்கள, மாவட்ட மீனவர் அணி செயலர் ஆலோசனை மரியாதை அவர்கள, அதே போல இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கின்ற இந்த கூட்டம் மட்டுமல்ல, தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் எந்த நிகழ்வு நடைபெற்றாலும் அதை சிறப்பு மாவட்ட மகளிர் மாவட்ட கழகத்தினுடைய இணைச் செயலாளர் அன்பு சகோதரி மாவட்ட கவுன்சிலர் பேச்சியம்மாள் அவர்கள், முன்னாள் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இன்றைக்கு மாவட்ட கவுன்சிலராக வேறு அண்ணா சொல்வது போல பதவி என்பது தோளிலே போடக்கூடிய துண்டு. எனவே கட்சி தான் பெருசு, லட்சியம் தான் பெருசு என்று தோளிலே இருக்கின்ற துண்டை உயர்வதைப் போல இந்த பதவி உயர்விட்டு இன்றைக்கு மாவட்ட கவுன்சிலராக லட்சியத்தோடு பணியாற்றி கொண்டிருந்த அன்பு சகோதரி சத்யா அவர்கள், மாவட்ட மகளிரினுடைய மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலாளர் அன்பு சகோதரி முருகேஸ்வரி மகேஸ்வரி அவர்களே, நமது தொகுதியுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள், இவர்களோடு இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருந்த கழகத்தினுடைய அத்தனை பிரிவை சேர்ந்தவர்கள், இங்கே மாவட்ட நம்முடைய கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரரும் நண்பருமான அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள், வெம்பூரார் அவர்கள், மாவட்ட கழக பொருளாளர் ஆர்வன் மோசஸ் அவர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் நகர மாணவர்களை சேர்ந்த நன்றி உரை ஆற்றிருக்கின்ற சரவணகுமார் அவர்கள், சங்கர் அவர்கள், அள்ளித்துறை அவர்கள், வட்டி என்ற நவநீத கிருஷ்ணன் அவர்கள், முருகலிங்கம் அவர்கள், இந்த கூட்டத்தை சிறப்பிக்க மட்டுமல்லாமல் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் என்ன நிகழ்வு எல்லாம் நடைபெறுகின்றதோ அத்தனை நிகழ்வுகளை தங்களை முன்னிலைப்படுத்தி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் வழிவோடும் பொழுவோடும் செயல்படுவதற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு இருந்து வருகின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், கழக இலக்கிய இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் சின்னப்பன் அவர்கள், ஓட்டப்பினர முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு ஒன்றியச்சாரமான அன்பு தம்பி மோகன் அவர்கள், இத்தனைக்கு மேலாக அந்த மொழிப்போட்டியாக வீர வழக்கினால் பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்த வேண்டும். தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். அதுக்கு சிறப்புரையாக யாரை தலைமை கழகம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மாணவ பருவத்தில் தன்னை திராவிட பாரம்பரியத்தில் இணைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயத்தில் புரட்சி தலைவர் அம்மா ஆகிய தலைமையிலே சிறிதும் சலனப்படாமல் அனைத்திந்திய அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாணயம் பிறந்த படத்திலே பாடுவார், நாடு என்ன செய்வது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது அதற்கு நீ என்ன செய்த அதற்கு என்று சொல்லுவார். அதே போல கழகம் நமக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கழகம் நாம் கழகத்திற்கு என்ன செய்தோம் என்ற அடிப்படையில் பணியாற்றி இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் கழகத்தின் அமைப்பு செயலராக நியமிக்கப்பட்டு, அதோடு மட்டுமில்லாமல் 2011 நடைபெற்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு, பின்னால் நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராக இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டு, எங்களுக்கெல்லாம் மூத்தவராக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அசைக்க முடியாத பேச்சியம்மா சொன்னாங்க. வள்ளநாட்டுக்காரர் எங்கள் ஊருக்காரர் எங்கள் சொந்தக்காரன்னு சொன்னார். அந்த வள்ளநாட்டு பொறுப்பு பேசியோடு இங்கே வந்திருக்கின்ற அன்பு அண்ணாச்சி முத்துக்கருப்பன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை மிக பொருத்தமாக நமது வடக்கு மாவட்டத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அதுதான் இந்த கூட்டத்தின் சிறப்பு. எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் முத்துக்கருப்பன் அவர்களை இந்த நேரத்தில் வருவது என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.
அதே போல இந்த கூட்டம் நடைபெற்று துவங்கியதிலிருந்து எனக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பெயர்கள் இருந்தது, தமிழ்நாடு யாருடைய கையில் இருந்தது, அதேச்சார சக்தி ஆதிக்கத்தில் இருந்தது, சாமானியர்கள் தமிழகத்தை எப்பொழுது ஆனார்கள் என்று சொன்னால் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் உண்மையான ஜனநாயகம் வந்தது. மொழி காக்கப்பட்டது, இனம் காக்கப்பட்டது. ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு அந்த மக்கள் பேசுகின்ற மொழியிலே ஒரு மாநில உலகத்திலே உண்டு என்றால் அந்த பெருமைக்குரிய மாநிலமாக நமது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிய பேரறிஞர் அண்ணாவுக்கு தான் அந்த பெருமை என்று சொல்லி எல்லாம் பேசிட்டு செல்கின்ற தலைமை கழக பேச்செல்லாம் அன்பு சகோதரர் மாதா மூர்த்தி அவர்கள் இங்கே சிறப்புரையாற்றார்கள். அது நிச்சயமாக வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். காலத்தால் அழிக்க முடியாத அது காவியம். ஏனென்று சொன்னால் 1967க்கு முன்பாக நாடு சுதந்திரம் பெற்றது காங்கிரஸ் பேரியக்கம் நம்மை ஆண்டது. காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்ட நேரத்தில் யாரெல்லாம் நாட்டை ஆண்டவர்கள் சொன்னாலும் மிட்டாதாரர்கள், மிராசார்கள். இன்றைக்கு அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இங்கே மேடையில் நம்ம சகோதரர்கள்லாம் இன்றைக்கு இங்கே சட்டமன்ற உறுப்பினராக 2 பேர் இருக்கிறார்கள். மாவட்ட கவுன்சில் தலைவியாக அன்பு சத்யா இருந்தார். இங்கே நகர்மன்ற உறுப்பினர்களாக இங்கே இருக்கின்றார்கள். இங்கே சேர்மன் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களாக இங்கே மேடையில் இருக்கின்றார்கள். சாமானியர்கள் இன்றைக்கு மேடையில் உள்ளாட்சி பதவியில் இருந்து டெல்லி செங்கோட்டை வரை பதவிக்கு செல்ல முடியும் என்ற வரலாற்றை படைத்தவர் என்று சொன்னால் அது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அப்படிப்பட்ட வரலாற்றை அதையும் தாண்டி சாமானியர்களும் மிக சாமானியர்கள் அந்த இடத்தை அடையும் என்ற வரலாற்றை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் படைத்தார்கள். அந்த வரலாறு படைக்கப்பட்டதனால்தான் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செங்கோட்டையில அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக 6 ஆண்டுகள் பணியாற்றினார். அதே போல இப்ப நான் உங்கள் மேடையில பேசிக் கொண்டிருக்கின்ற நான் ஒரு சாமானியன். கிளைக்கழக செயலாளராக 78 என்னுடைய பயணத்தை தொடங்கி அறிவியல் பணியாற்றிய பின்னாளிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக என்ற கனவோடு இந்த இயக்கத்தில் பணியாற்றாத புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது கொண்ட பற்றால் பாசத்தால் இந்த இயக்கத்தில் புரட்சித் தலைவர் அம்மாவின் தலைமை ஏற்ற என்னை குடிகட்டியவனும் கோட்டைக்கு செல்லலாம் என்ற வரலாற்றை படைத்த பெருமைக்குரிய தலைவர் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு. கோட்டையில அமைச்சராக முடியும் என்ற வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு. இந்த வரலாறு எல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. திமுகவில் என்ன வரலாறு என்று சொன்னால் அண்ணா கண்ட வரலாறு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் செய்து தான் வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பம் வாழ வேண்டும் என்ற ஒரு தலைமை, ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பொருந்தும். ஏனென்று சொன்னால் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை, 50 ஆண்டு காலம் ஆயுள் முழுக்க இருக்கலாம். 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் வேலையில் உள்ளவங்க இல்லையா? இன்னும் சொல்ல போனால் விஜயவாண்டிங்கன்னா அவர் 40-45 வருஷமா இந்த இயக்கத்தில் இருக்காரு. இப்போ நாங்களும் படிக்கின்ற காலத்தில் மாணவ பருவத்திலேயே புரட்சித் தலைவர் மீது கொண்ட பற்றால் பாசத்தால் அவருடைய திரைப்படத்தை பார்த்து அவர் இயக்கம் தொடங்கிய நேரத்தில் 72 இருக்கும்போது நான் 8 படிக்கும் போதெல்லாம் உடனே அங்கே வெளியூரில் இருக்கும் மிட்டாயெல்லாம் கொடுத்து எழுத்து கொஞ்சம் எங்களுக்கு 50 ஆண்டு வரலாறு இருக்கு. சின்ன பிள்ளைகிட்ட ஒரு 40 ஆண்டு வரலாறு இருக்கும். மோகன் இடத்துல 30 ஆண்டு வரலாறு இருக்கு. ஏன் 50 ஆண்டுகளாக பொண்ணுல அரசியல் கண்டது கலைஞர் கருணாநிதி மட்டும்தானா? அவர் செஞ்ச சாதனை என்ன? அந்த திமுகவை கபலீகரம் செய்து விட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வெளியேற்றிய பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் மட்டும் தமிழகத்தில் தோன்றி இருக்காவிட்டால் இன்றைக்கு தமிழ் இருக்காது, தமிழ்நாடு இருக்காது, தமிழ் மொழி இருக்காது, தமிழ் இனம் இருக்காது. அண்ணா கண்ட கனவும் போய்த்து போயிருக்கு. ஏன்னு சொன்னால் மன்னர்கள் காலத்தை போல தன்னுடைய வாரிசு அரசியலை முன்னிலைப்படுத்தி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு மோசமான முன்னுதாரணத்தை உருவாக்கியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனக்கு வாரிசாக யாரையும் நியமிக்காமல் கழகத்திலே உழைக்கிறவன் உயர முடியும் என்ற வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே நெஞ்சு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொண்டனும் தலைவனாக முடியும் என்ற வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அதுக்கு ஒருபடி மேலே போக தானே ஒரு தொண்டனாக இருந்து உழைவனாக முடியும் என்ற வரலாற்றை நமக்கு நிரூபித்து காட்டிய பொதுச்செயலாளர் தான் அண்ணன் எடப்பாடியார். இன்றைக்கு 3வது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தியாயம். இந்த வரலாறு தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக என்ன வாழுது இன்னைக்கு பாருங்க. கருணாநிதி அவர் கட்சி ஆரம்பிச்சார். திமுக வளர்த்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த வளர்த்த இயக்கத்தை அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கபலீகரம் செய்து அன்னைக்கு அண்ணா புரட்சித் தலைவர் போட்ட பிச்சை தான் கருணாநிதிக்கு முதலாக முதலமைச்சர் என்ற பதவியை. அன்னைக்கு டாக்டர் நாவலர் தான் அந்த பதவிக்கு வர வேண்டியது. அன்றைக்குள்ள கால சூழ்நிலையிலே நல்லவராக இருக்கலாம், ஆனால் வல்லவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்லவராக இல்லாத வல்லவராக மட்டும் இருந்த கருணாநிதியை முதலமைச்சராக்கிய ஒரு தவறை மட்டும் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்தார். எம்ஜிஆர் மட்டும் அன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சராகலாம் அவர் வாழ்நாளே ஆயிருக்க முடியாது. அதற்கு பிறகு என்ன செஞ்சார் கருணாநிதி? கட்சியை கவலை தன்னை முதலமைச்சராக அழகு பார்த்து நாற்காலில் அமர வைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து வெளியேற்றுகின்றார். அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் நம்முடைய இயக்கம்.
அந்த நம்முடைய இயக்கத்தில் ஒரு பெருமை என்று ஒன்று சொன்னால் உலகத்திலேயே எந்த இயக்கத்திற்கும் இல்லாத பெருமை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. பெயரிலே தான் நேசித்த தலைவரை, தான் ஆசானாக ஏற்றுக்கொண்ட ஒரு மக்கள் தலைவரை, தன்னுடைய இதய தெய்வமாக பூஜித்த அண்ணாவை, அண்ணாவின் பெயரிலே ஒரு இயக்கம் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் அண்ணாவின் பெயர் உச்சரிக்கப்படுகின்ற நிலையை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். பட்டணி வீசிக்கின்ற கொடியிலே இன்னைக்கு பேரறிஞர் தந்தை அண்ணாவுடைய உருவப்படம். இது உலக வரலாற்றில் இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்றவர்களெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் அறிவாக சுத்தியில் அந்த சின்னத்தில் போட்டாங்களே வேற அவங்க உருவப்படுத்த போட்ட வரலாறு உண்டா? உலகத்திலே இல்லாத வரலாற்றை படைத்தவர் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த பெருமையும் புகழும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்று சொன்னா இன்னைக்கு அண்ணாவை பற்றி பேசி ஆகணும். இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு புதாமகன் யார் என்று சொன்னால் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள். அந்த அண்ணா அவர்களுடைய காலத்திலே தான் 1965 மொழிப்போர் தியாகிகளுடைய வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தி தமிழகத்திலே ஒரு பெரிய போராட்டம், பெரிய எழுச்சி போராட்டம், இன உணர்வு போராட்டம் எல்லாம் அந்த காலத்தில் வெவ்வேறு காலத்தில் நடந்தது போல மொழி உணர்வுக்காக ரத்தம் சிந்திய போராட்டம் வரலாறு. தமிழகத்திலே தமிழ்நாடு என்று பின்னாலே பெயர் வருவதற்கு காரணமாக அமைந்த அந்த போராட்டம், அந்த போராட்டத்திலே நடராஜன், சென்னை சேர்ந்த நடராஜன், காலமுத்து, கீழப்பழுவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், உருவம்பாக்கம் அரங்கநாதன், கேரளூர் முத்து, மாணவர் ராஜேந்திரன், சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன், புராணமலை சண்முகம், தண்டபாணி மற்றும் சாரகபாணி ஆகியோர் தன்னுடைய இன்னுயிரை நீத்த தியாக சீலர்கள். இன்னைக்கு அவர்களுடைய படத்தை தான் இந்த மேடையில் இந்த கூட்டம் ஆரம்பிக்கு முன்பாக நானும் அண்ணன் அன்புச்சோர் முத்துக்கருணர்களும் கழக நிர்வாகிகளும் வழக்கு அந்த கூட்டம் நடக்குது என்று சொன்னால் இவர்கள் காலத்தால் அழிக்க முடியாத காவியம் படைத்தவர்கள். தமிழ் மொழிக்காக தன்னுடைய தேக்கு மர வேகத்தை தீக்கு இறைத்து தன்னை அழைத்து மாய்த்து கொண்டவர்கள். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களை நினைவுபடுத்திய நாளிலே பேரறிஞர் பிறந்த அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை இன்னைக்கு கொடியிலேயும் பெயரிலேயும் உண்டாக்கி கொண்ட இயக்கம் ஒன்று என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் நான் முதல்ல சொன்னேன், அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இந்த மொழிப்போர் தியாகிகளை வழங்குவதற்கு, கூட்டம் நடத்துவதற்கு தகுதியும் திராணியும் உண்டு என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே தான் இன்றைக்கு தமிழக அரசியல் களம் இப்படி வரலாறு எல்லாம் படைத்த கட்சி நம்முடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி 50 ஆண்டுகளை தாண்டி இன்னைக்கு 51வது ஆண்டை தாண்டி எழுச்சி விழா, எப்படி 25வது ஆண்டு வெள்ளி விழா, வேற வரலாற்றின் வெள்ளி விழா மாநாட்டை நெல்லை சீமையில் நடத்தினோமோ அன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தலைமையில் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. இன்றைக்கு பொன்விழா மாநாடு 50வது ஆண்டை தாண்டி 51வது ஆண்டிலே மதுரையில் பொன்விழா எழுச்சி மாநாடு. இன்றைக்கு நாட்டு மக்களால் பேசப்படுகின்ற இந்திய துணைக்கண்டமே மதுரையை திரும்பி பார்த்த 15 லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட ஒரு மாநாடு என்று சொன்னால் அது மதுரையிலே நடைபெற்ற நம்முடைய பொன்விழா மாநாடு தான் என்பதை ஒவ்வொருவரையும் உலக அறியும். இன்னைக்கு சேலத்திலே ஒரு மாநாடு நடத்தினாங்க, கேலிக்கூத்தான மாநாடு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அது யாருன்னா வாரிசோட வாரிசு, வாரிசு மட்டும் இல்லை, அவர் வாரிசு, ஸ்டாலினே வாரிசு, இவர் வாரிசோட வாரிசு. அந்த நடத்தி இந்த மாநாட்டில் என்ன கவலைப்பட்டதுன்னு தெரியும். நம்ம மாநாட்டை குறை சொன்னாங்க, இன்னைக்கு அந்த மாநாடு சிரிப்பா சிரிச்சிட்டு அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழக அரசியல் களம் போய் கொண்டிருக்கின்றது. திமுக ஒரு வாரிசு கட்சி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுயம்புவாக உருவாக்கக்கூடிய வீரர்களை கொண்ட கட்சி. இங்க மேடையில் உருவாக்கல யாருக்கு வாரிசு, முன்னால் அந்த பரம்பரை வாரிசு எல்லாம் கிடையாது. தானாக உழைப்பால் தொண்டர்களால் உழைத்த தியாகத்தால் இன்றைக்கு பதவியில் வந்தவர்களா நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நானும் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு மாவட்ட கலைச்சர், முன்னாள் அமைச்சர் என்ற அந்தஸ்து கிடைத்தது என்று சொன்னால் உழைப்பவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற கட்சி இன்னைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அப்படிப்பட்ட வரலாற்று கொண்ட கட்சியில இன்னைக்கு தொண்டனே தலைவனாக வந்த வரலாறோடு நம்ம இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அரசியல் நிலை என்ன? இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் ஒரு 10-15 நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2021 நடைபெற்ற தேர்தலில் நடைபெற்ற நிகழ்வை பார்த்தால் 2020 வரை 21 வரை 10 ஆண்டுகள், கடந்த 10 ஆண்டுகள் தொடர்ந்து நம்முடைய ஆட்சி, அம்மாவின் ஆட்சி நடைபெற்றது. அம்மாவின் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு புரட்சி தமிழர் என்று நம்மளால் பட்டம் சூட்டப்பட்டு பொதுச் செயலராக தலைமையேற்று இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான ஆட்சியை தந்தார்கள், நல்லாட்சி தந்தார்கள். இளைஞரின் அருமை வழியில்தான் தெரியும்.
சொல்லுவாங்க. அதே போல இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி வந்த பிறகுதான் மக்கள் பூரா இன்னைக்கு ஊரங்கு ஒரே பேச்சு, நாடெல்லாம் நல்ல பேச்சு, யார் பேச்சு என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் அந்த எடப்பாடியா இந்த புண்ணியமா வந்ததாக இனிமேல் நாடு உருப்படும் சொல்லி இந்த நாட்டு மக்களால் பேசப்படுகின்ற நல்ல முதலமைச்சர் என்று பெயர் பெற்று குடிமராமத்து பணி நாயகன் மனித காலத்திலிருந்து அருமையான திட்டம் குடிமராமத்து பணி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் கொரோனா காலத்தில் மக்களை எப்படி கோயிலை தன் குஞ்சங்களை அளவமைப்பது போல தமிழகத்தில் உள்ள 6 கோடி மக்களை அல்லன்படாமல் துன்பப்படாமல் தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்வதற்கு வேறு வழியே இல்லை, மருந்தை கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற நேரத்திலே 6 கோடி மக்கள் இனத்தை தமிழ் இனத்தை காத்த காவல்காரன் புரட்சி தமிழரின் எடப்பாடி என்பது நாடறிந்த உண்மை. ஆக அந்த வகையிலே இன்றைக்கு நாட்டு மக்களால் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி எப்படி வரும் எப்படி வரும், எப்போது வரும், எப்போது தேர்தல் வந்தாலும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் நாங்கள் முதலமைச்சராக்கும் என்ற மனநிலையில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியின் அவலத்தின் காரணமாகத்தான். இன்னைக்கு 3 ஆண்டுகள் 2021 நம்ம தான் தேர்தல் அடிக்கும் போது நம்ம தான் வர மாதிரி இருந்துச்சு. தேர்தல் ஆரம்பிச்சது ஒரு வாரம் கூட ட்ரெண்ட் அப்படிதான் இருந்துச்சு. அது கூட எப்படி மாறிச்சுன்னா 520 வாக்குறுதிகள் சின்ன சாதனைகள் 520 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த ஒரே கட்சி திமுக தான். மக்களை ஏமாத்துறது கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டாங்க, அச்சப்பட மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. 520 தேர்தல் வாக்குறுதி எடுத்து வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவாங்க. இன்னைக்கு 3 வருஷம் ஆச்சு ரத்து பண்ணிச்சேன். முதல் கையெழுத்துல அவங்க சொன்னது ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை ரத்து பண்ண, அதுக்கு சூழ்ச்சிமைகள் தெரியும், தந்திரம் தெரியும், மந்திரம் தெரியும் சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு 50 லட்சம் பேருக்கு கையெழுத்து வாங்க போறோம். நாங்க தேர்தல் அறிக்கையில் நீ அப்படியே சொன்னேன், 50 லட்சம் பேருக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நான் கையெழுத்து பண்ணணும் நீங்க தேர்தல் வாங்கன்னு சொன்னேன். அது ஏமாத்தியாச்சு. 5 பேர் நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க. அதுக்கும் இன்னைக்கு தாய்மார்களுக்கு 50 லட்சம் பேச்சு கேட்டு வெறும் 18 லட்சம் பேர் கடனாளிகள் இருந்தவங்க 30 லட்சம் பேர் மேல பொருள் கடன் வச்சாங்க. இவங்க தேர்தல் அறிக்கை வந்த பிறகு 51 லட்சம் பேர் கடன் பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர்களுக்கு தான் வைக்கப்படும் என்று சொல்லி தள்ளுபடி செய்யப்படும் சொல்லி 17 லட்சம் பேருக்கு தள்ளுபடி. இன்னைக்கு 33 லட்சம் பேர் இவங்களால தாலி செயினையும் கம்பல் முகத்தையும் அடை வச்சு சகோதரிகள் கடனாக இருக்கிறது தான் மிச்சம். ஆனால் இப்படிப்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை முதல்வர்களுக்கு அமல்படுத்துவோம். அக்கா கனிமொழி நம்ம ஊர்ல இருக்கு, நீங்க திருப்பி தேர்தலுக்கு வரும், நீங்க வரும்போது கேளுங்க. இந்த தாய்மார்களும் கேட்கணும். என்ன சொன்னாங்க, எங்க அண்ணன் தான் முதலமைச்சர் வருவாரு, வந்தவுடன் நான் சொல்லி பெண்களின் தாலி கொடியை இருக்கின்ற இந்த மதுவை ஒழிப்போம், முதல்வர்களுக்கு அமல்படுத்துவது என்று ஊருக்கு இந்த அம்மா பேசிச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிச்சிருக்காங்க, இன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் மாலு, தியேட்டரு, கல்யாண மண்டபம், பார்க்கு ஆகிய இடங்கள்லாம் இன்னைக்கு மதுக்கடையில் இழந்ததுதான் இவங்களோட சாதனை. இதெல்லாம் மக்கள் இன்றைக்கு தீவிரமாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீட்டு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு நிலைமையை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழக அரசியல் களம் இருக்கின்றது. இதெல்லாம் பார்த்த பிறகு ஒரு நல்ல முதலமைச்சர் என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியார் தான். தமிழ் மக்களை காக்க முடியும், தமிழகத்தில் நல்லாட்சி தர முடியும் என்ற நிலையில இன்றைக்கு மக்கள் மனநிலை இருக்கின்றது. அதே போல இன்னைக்கு மத்தியில் ஆறுகின்ற பிஜேபி 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா தமிழ்நாட்டின் உரிமைகள் என்ன பாதுகாக்கப்பட்டிருக்கு? காலகாலமாக இருந்த கச்சத்தீவை மீட்போம் என்று சொன்னார்கள். 5 வருஷத்துக்கு முன்னாலே அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட நாடாளுமன்றத்தோட அந்த பிரச்சனை அண்ணன் பேசியிருப்பாங்க. அம்மா சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய துணைக்கண்டத்திலே தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட இயக்கமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லி செங்கோட்டையில வரலாற்றை படைத்தது. 22 நாள் காவிரி பிரச்சனைக்கு அண்ணெல்லாம் சேர்ந்தது நாடாளுமன்றத்திலே முடக்கினாங்களே, அந்த வரலாறு எந்த கட்சி செஞ்சு? இன்னைக்கு திமுக 50 பேர் இருக்காங்க. என்னைக்காவது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு உரிமைக்காக அவங்க சொந்த பிரச்சனைக்காக கட்சி அரசியல் பிரச்சனைக்காக பேசுறாங்களே தவிர தமிழ்நாட்டு உரிமைக்காக இன்னைக்கு பேசிருக்காங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இவ்வளவு மோசமான அரசியலை செய்துவிட்டு இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வருகின்றார்கள். அப்போ காவிரி பிரச்சனை தீர்ப்போம் என்று சொன்னார்கள். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பாஜகவில் தமிழகத்தில் உள்ள அந்த கச்சத்தீவு பிரச்சனை தீரவில்லை. காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை. முல்லை பெரியாறு அணையை இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 146 அடியாக உயர்த்தினாங்க. 151 அடியை உயர்த்து என்று சொல்லியிருந்த அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதற்கான நடவடிக்கையை எடப்பாடியார் தொடர்ந்து எடுத்தாரு. அதுக்கு மத்திய அரசு உதவிச்சா இல்லை, அவங்களால செய்ய முடிஞ்சது, அதுவும் செய்யல. அதுக்கடுத்து நீட் தேர்வுக்கு விலங்கு கேட்டோம். நீட் தேர்வுக்கு கடைசி வரை வருவேன் என்று சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி அதுக்கும் இதுவரைக்கும் தீர்வு காணப்படவில்லை. இன்றைக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. நீட் தேர்வு வைத்து அரசியல் செய்கிறது திமுக. உண்மையிலே உணர்வுபூர்வமாக அதை எதிர்க்கின்ற கட்சி என்று சொன்னால் அந்த பெருமை நமக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான். கடைசி நேரம் வரை அண்ணனுக்கு தெரியும்.
இன்னைக்கு இறுதி கட்டமாக இங்க உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் டெல்லியில முகாமிட்டு அதிகாரிகளை வச்சு வழக்கு மன்றத்தில் வாதாடி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வழக்கு இருக்கனால கோர்ட்டு போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும். அங்க கடைசியாக தீர்ப்பு தரப்படுகின்ற நேரத்தில் விலக்கு தமிழகத்துக்கு அந்த ஆண்டு அறிவிக்கப்பட இருக்கின்ற அந்த உரையில உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்த நேரத்தில் அவர் நடைபெற்றதாரு நளினி சிதம்பரத்தோடைய மனைவி நளினி தானே அந்த காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நளினி சிதம்பரம் தானே தடையை வாங்கினாங்க. அது சொல்லிட்டேன். சட்டம் ஒழுங்கை பற்றி சொன்னோன்னா ரிப்போர்ட் சொல்றாரு, நீங்க ரிப்போர்ட்டர் தாக்கப்பட்டிருக்காரு, ரிப்போர்ட்டர்களுக்கு பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் கொண்டு வந்து காட்டுறாரு. இது ஏற்கனவே இன்னைக்கு நாடு கூட இந்த செய்தி வந்து நீசவந்த் தாக்கப்பட்டு அடையாளம் புத்துயிர் குலவீரமா இருக்காரு. காவல்துறை அது நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் ட்விட்டரில் போட்டு அந்த செய்தியெல்லாம் போட்டாங்க. ஆனால் எடப்பாடியார் பொதுச்செயலர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அழைக்க விட்டாரு. நான் சொல்றேன், நாட்டில் மக்களுக்கு காவல்துறை ரொம்ப பிரயோஜனம் இல்லை. ஏன்னா காவல்துறை நல்ல காவல்துறை தான். இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சி, இந்த ஒடியாட்சி என்னைக்கு தமிழகத்தில் வந்தோ அதுல வந்து நாட்டில் சட்டம் ஒழுங்கு குட்டிச்சூடாகி பாமரில் இருந்து இன்னைக்கு பணக்காரர்கள் வரைக்கும் இன்னைக்கு ஒருத்தர் கேஸ் போட்டாங்கன்னா அவங்க வச்சு மிரட்டி பணம் வாங்குற கந்து வெட்டி கும்பலாக இன்னைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இந்த ஆட்சி வந்த பிறகு அதே போலதான் இன்னைக்கு மத்திய அரசு என்எல்சியில் பிரச்சனை இல்லை, நிலவெடுப்பு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனைகள் இல்லை. தமிழகத்திற்கு காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, நீட் தேர்வு விளக்கல, எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? உங்க ஆட்சி 5 வருஷம் முடிய அடுத்த தேர்தல் வந்தாச்சு. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தலில் மட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி டெய்லி விவாத மேடையில் பாருங்க, அதிமுக பத்தி பேசாத எந்த ஊடகம் கிடையாது, எந்த பத்திரிகையும் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டு உண்டாங்க. அதான் இல்லைன்னு எடப்பாடியார் எங்க பொதுச்சார் சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் எங்களை போட்ட தலைமை கழகத்தில் கலந்து கொண்ட தலைமை கழகத்திலே தீர்மானமா சொல்லிட்டாரு. பொதுக்குழுவில் 2648 பேர் கலந்து கொண்ட பொதுக்குழுவில் திட்டாந்திரமாக இந்த இடம் கிடையாது, நீங்க எப்பவும் கிடையாது, அடுத்த தேர்தலும் கிடையாதுன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு விவாதமும் அதுதான். விவாதம் பத்திரிகை செய்திதான், ஊடகத்தில் செய்திதான் சொன்னா அதிமுக சுற்றித்தான் தமிழக அரசியல் இருக்கின்றது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னா பத்திரிகை ஊடகம் தான். நம்மளை பத்தி சொன்னாதான் போட்டதை பார்ப்பாங்க, நம்மளை பத்தி விவாதங்கள் சொன்னாதான் ஊடகத்தை பார்ப்பாங்க. அந்த வகையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கின்றது. இந்த பகுதியில் நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தாலும் சரி, எங்களோடு யாருடன் கூட்டணி வந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த வருகின்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் வெல்லப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்கள் 2 தேசிய கட்சிகளால் இந்த பயணம் இல்லை என்று சொல்லி அவங்க தெளிவாக சொன்னார்கள். 2 தேசிய கட்சி மாறி மாறி ஆண்டுக்கு. ஆனால் தேசிய கட்சி ஆளும்போது மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுது. மாநில கட்சி என்ற ஆதிக்கம் வருகின்ற நேரத்தில் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த உரிமையை நமக்கு கிடைக்கின்றது. அந்த உரிமையை பெறுவதற்காகத்தான் இந்த முறை நாங்கள் தேசிய கட்சி கூட்டணி இல்லாமல் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் யாருமே நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. 2014 தேர்தலில் நம்ம யாரோட கூட்டி சேர்ந்தோம்? 39 இடத்துல போட்டு போட்டோம். 39 இடங்களில் போட்டு தனித்து நின்று தேர்தலில் களத்தில் சந்திக்க முடியும், மக்களை சந்தித்து வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கியவர் பொன்மன செல்வம் புரட்சி தலைவர் இந்தியாவின் அரசு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 39 இடத்துல போட்டு 37 இடத்துல வெற்றி பெற்று வரலாற்றை படைத்த கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம், இது ஒன்றும் புதுசு இல்லை. அதே இன்னைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதே சின்னம், வெற்றி சின்னம், இரட்டை சின்னம் இருக்கு. 2 கோடி உறுப்பினர்கள் கொண்ட இயக்கத்தை இன்றைக்கு 2 கோடி உறுப்பினர்களாக உயர்த்தி காட்டி இன்றைக்கு இயக்கத்தை வளையோடும் புனையோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற எடப்பாடி தலைமையிலே நாங்கள் தேர்தலை சந்திப்போம். உங்களுக்கு என்ன கவலை? யாரோட கூட்டணி இருந்தாருன்னு இங்க சொல்றாங்க. இந்த வேட்பாளரே இல்லை, தூத்துக்குடியில் பாராளுமன்றத்துக்கு அதிமுக வேட்பாளர் தேடிட்டு சொல்றாங்க. நான் இந்த கூட்டத்தின் வேலை சொல்றேன், நாங்கள் அறிவிக்க போகின்ற வேட்பாளர்கள் நாடு தூத்துக்குடி தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு திரும்பி போகின்ற பார்க்கின்ற அளவுக்கு ஒரு சிறந்த வேட்பாளர் அண்ணாவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த மேடை வேலை சொல்றேன், யாருன்னு பார்த்துக்கிறோம். தேர்தல் அறிவிக்கும் போது பாரு. நீங்கள் நான் இன்னொன்னு சூசகமா சொல்றேன், தினசரி தொலைக்காட்சியில் ஊடகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அறிமுகமான ஒரு வேட்பாளர், நாடு முழுவதும் பேசப்படுகின்ற வேட்பாளர் இங்க வருகின்ற நேரத்தில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி 2 லட்சம் வாக்குகள் அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற நிலையை நாங்கள் உருவாக்க காத்திருக்கின்றோம். இந்த வடக்கு இருக்கிற 3 தொகுதியை யார் ஜெயிப்போம்? நிச்சயமா நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இன்னைக்கு என்ன சூழ்நிலை?
வந்து 3 வருஷம் ஆச்சு. சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்களா? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? விலைவாசி உயர்வு எப்படி இருக்கு? மின்கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இப்படி பணி சுமைகளை உயர்த்திட்டு இந்த தேர்தலுக்கு வாங்க. நல்லதுதான். இன்னும் அவங்க இப்படி நடந்தாதான் நமக்கு நல்லது. இந்த லட்சணத்துல வந்து நாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டா நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு வாங்க, மக்கள் உங்களுக்கு சிறந்தான சிறப்பான பரிசளிப்பாங்க. நீங்க எல்லாம் தூத்துக்குடியில் இருந்த மக்கள் அமைச்சர் இப்போ எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க செம்பொழி கோயில் பக்கம். அது என்ன சொல்லி தெரியுமா? நாங்கள் கட்டமைப்பெல்லாம் உருவாக்கிட்டோம். அந்த அதிமுக ஆட்சி 10 ஆண்டு ஆட்சியில் தூத்துக்குடி குட்டித்தோரா போச்சு. இனிமேல் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு கூட்டு தண்ணி தேங்காதுன்னு சொல்லிச்சு. வசனம் பண்ணா பேசிச்சு. சரிமா தேங்காய்ட்ட பார்ப்போம், மழை பெய்யுதான்னு பார்ப்போம்னு பார்த்தோம். அடிச்சது நீங்கள் டிசம்பர் 17 அடிச்ச மழை இல்லை, பேஞ்ச மழை இன்னைக்கு 1 மாசம் கழிச்சு இன்னும் தண்ணி ஒடியாம போய் தூத்துக்குடியில் இருக்கு. இதுதான் அவங்க ஆட்சியோட லட்சணம். இதுல மழை பெஞ்சு எப்போ வேணாலும் 10 வருஷத்துக்கு முன்னால அதிமுக ஆட்சி இருந்தனால மழை பெஞ்சு. இப்போ 3 வருஷம் ஆட்சியில் எங்க ஆட்சி மாதிரி தூத்துக்குடியில் என்ன காட்சி நடந்துச்சு? காரி துப்புறாங்க. சென்னையில் வார்த்தைக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன அப்படியே ஒரு நாள் துப்புனா இதெல்லாம் இந்த கட்சி ஆட்சி திமுக மட்டும் பொருளுக்கு வரட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நாங்க சொல்லல. இன்னைக்கு மக்களே ஊடகத்தில் சொல்லப்படுகின்ற விலை சென்னையில மட்டுமல்ல தமிழக முறைதான் இந்த நிலை இருக்கின்றது. எனவே இந்த நிலையை பயன்படுத்தி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மகத்தான வெற்றியை பெறும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, கோவில்பட்டி தொகுதிக்கு நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? 3 வருஷம் ஆச்சு. நாங்க சொன்ன பட்டியலிட்டு அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 50 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத இருந்த தாமிரபரணி ஆட்டு தண்ணீர் 2வது திட்டம் வந்தால்தான் கோவில்பட்டி மக்களுக்கு நிரந்தர தீர்வு என்ற நிலை இருந்தது. அது 2011 சட்டமன்ற தேர்தல் நினைக்கும் போது மே 3ஆம் தேதி அம்மா அவர்கள் பரப்புரையில் தூத்துக்குடி வந்து பேசினாங்களே பிரச்சார கூட்டத்தில், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இந்த வீட்டுக்கு அன்றைக்கு ஆட்சி குடும்ப ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும், உங்கள் ஆதரவால் நான் முதலமைச்சராக வருவேன், நான் இந்த உடனே கோவில்பட்டிக்கு 2வது வகுப்பில் தூத்துக்குடிக்கு 4வது வகுப்பில் திட்டம் கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள். சொன்னதை செய்து காட்டி கோவில்பட்டிக்கு மட்டும் 120 கோடி ரூபாயில 2வது வகுப்பில் திட்டம் கொண்டு 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்த்து வைத்த கட்சி ஆட்சி அமைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு ஆர்ட்ஸ் கல்லூரி, கலைக்கல்லூரி வேண்டும் என்று சொன்னோம். நாங்கள் தேர்தல் வாக்குகள் நான் சொல்லியிருந்தேன். அம்மாட்ட சொன்னோம்னா அரசு கலைக்கல்லூரி கோவில்பட்டி இந்திய தேசிய விளையாட்டுக்கு பெயர் பெற்ற ஊர், காக்கி விளையாட்டுக்கு பெயர் பெற்ற ஊர்னு சொன்னால இந்தியாவிலே பெயர் பெற்ற ஊர் கோவில்பட்டி. அது ஒரு 20 ஆண்டுகளமாக அந்த விளையாட்டு மைதானம் பயன்படுத்த முடியாத நிலை இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதில்லை. இந்த கேஸ் வந்ததுனால உடனே சொன்னாங்க, இல்லை விளையாட்டு ஒரு தேர்தல் முடிஞ்சோன்னு நினைச்சு நீங்கள் ஜெயிச்ச உடனே எங்களுக்கு காக்கி விளையாட்டு மைதானம் வாங்கினாங்க. நானும் சரி இன்னும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தேன். ஜெயிச்ச உடனே நான் முதல் கூட்டத்திலே கண்ணி பேச்சுல அம்மாட்ட பேசினேன். அம்மா உடனே அதை விசாரிச்சுட்டு நான் கூட 50 லட்சம் ஒரு ரூபாய் ஏதாவது மைதானம் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். தேசிய விளையாட்டு காக்கியிலே கோவில்பட்டி பெயர் பெற்றது பிரசித்தி பெற்று உண்மைதான் தெரிஞ்சு இதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்டர்நேஷனல் காக்கி ஸ்டேடியத்தை உலகத்தரமையான செயற்கைப்பள்ளியின் நிறுவனத்தை 7,000 கோடி ரூபாயிலும் பயிற்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணத்தை 1.5 கோடி 9 ரூபாயில மைதானம் வழங்கி சிறப்பு செய்த ஆட்சி. இன்னைக்கு அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாயில 17 வளர்ச்சி திட்ட பணிகள். இன்னைக்கு MCH வார்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இருந்தாங்க. 95% பணிகளை முடிச்சு வச்சோம். கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிச்சது. மீது 5% பணிகளை முடிச்சு ஸ்டாலினே இங்க வந்து நேரம் இருந்தாங்க. 12 கோடி ரூபாய் பிரமாண்டமாக இன்றைக்கு முகப்பேர் தோட்டத்தோடு புது பொலிவோடு கட்டடம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அங்க என்னது நிக்கு வார்டு, சிடி ஸ்கேனு, டயாலிசிஸ் யூனிட்டு, தீக்காய பிரிவுக்கு சிகிச்சை பிரிவு. நம்ம தீப்பெட்டி தொழில் நிறைய இருக்குன்னு சொல்லணும்னா அது வந்து மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரியில் தான் இருக்கும். GH லெவலில் இருக்குன்னு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. MRI ஸ்கேன் வரைக்கும் இன்னைக்கு இல்லாத வசதியை தனியார் மருத்துவமனை என்ன வசதி இருக்கின்றதோ அத்தனை மருத்துவமனையும் வசதி இருந்த ஒரே மருத்துவமனை இன்னைக்கு கோவில்பட்டி அரசு பொது மருத்துவமனை என்ற விலையை 3 கோடி ரூபாயில உருவாக்கி பெருமை சேர்த்த ஆட்சி அதிமுக ஆட்சி. இன்னைக்கு ஆர்டிஓ இந்த வண்டி 69 ரிஜிஸ்ட்ரேஷன் போகுது. இந்த வண்டி எல்லாம் இதுல முன்னால நம்ம போய் எங்க போவோம்? 69 தூத்துக்குடிக்கு போனோம். நம்ம ஊருக்கு தீப்பெட்டி லாரிகளை இந்திய துணைக்கண்ட முழுவதும் இங்க உள்ள தீப்பெட்டி போகுது. வடநாட்டில் போய் அண்ணன் டெல்லியில இருந்து கமிட்டியில இந்தியா கூட போயிருப்பாங்க. வட மாநிலத்தில் என்ன போய் தீப்பெட்டி வச்சு போறீங்கன்னாலும் இன்னும் லேபில் பார்த்தா கோவில்பட்டி லேபில் தான் இருக்கும். ஆக தீப்பெட்டி அத்தனை தீப்பெட்டியில் இங்கிருந்து போகணும்னா லாரியில தான் போகணும்.
வடநாட்டுக்கு போகிற வண்டியெல்லாம் ஆல் இண்டியா பெர்மிட் போடணும், நேஷனல் பெர்மிட் போடணும். அதுக்கு பெர்மிட் போடணும் எங்கே போகணும்? ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நாங்கள்லாம் தூத்துக்குடி போயிட்டு இருக்கோம். கோவில்பட்டிக்குன்னு ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் வேணும்னு சொன்னாங்க. நான் இவருக்கு அமைச்சராக முன்னாலே இதை புரட்சித் தலைவர் அம்மாவிட்ட சொன்னேன். உடனடியாக நமக்கென்று ஒரு ஆர்டிஓ அலுவலகத்தை எல்லைப்பட்ட ஆஃபீஸை தரம் உயர்த்தி கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து நிலையம் ஆர்டிஓ ஆஃபீஸ் என்று சொல்லி எனக்கு தனியாக அடையாளம் கொடுத்து இன்னைக்கு டிஎன் 96 இந்த ரிஜிஸ்ட்ரேஷனோடு இன்னைக்கு வண்டி போகுதுன்னா இந்த வண்டி டிஎன் 96 தான் இருக்கும். இன்னைக்கு டிஎன் 96 ரிஜிஸ்ட்ரேஷன் கோவில்பட்டிலே நடக்கு. ஆண்ட பெருமட்டு தூத்துக்குடி போன நிலையை மாற்றி கோவில்பட்டியில் கொண்டு வந்த ஆட்சி அதிமுக ஆட்சி. இதுக்கு முன்னாடி டெய்லி ஹெல்த் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அது கோவில்பட்டியில் உருவாக்கப்பட்டு நம்முடைய ஆட்சியில், டிஆர்எஸ் வந்ததுன்னா நம்முடைய ஆட்சியில், முனிசிபல் கட்டணம் 10 கோடி ரூபாய் கட்டப்பட்டதுன்னு நம்ம ஆட்சியில், அண்ணா பஸ் 5 கோடி ரூபாய் புது கட்டணம் கட்டப்பட்டது நம்ம ஆட்சியில், கோவில்பட்டி டிப்போ பஸ் டிப்போக்கு சொந்த கட்டணம் இல்லாமல் இருந்தால 4 கோடி ரூபாய் கட்டணம் கட்டப்பட்டது. இந்த ரோடு இருவழி சாலை ஆக்கப்பட்டது. கலந்து உள்ள அத்தனை சேவைகள் இருவழி சாலை ஆக்கப்பட்டது. சரி, எல்லாம் 35,444 வீடு இருக்கு டவுன்ல. 2வது திட்டம் வந்தோம்னா 2வது வீடு தன்னா எல்லா வீடும் கனெக்ஷன் கொடுத்தோம். எல்லா வீடும் கனெக்ஷன் கொடுத்தோம்னா எல்லா வீடும் தெருவுக்கு தோண்டியாச்சு. 640 ரோடு போடணும். அதுக்கு 20 கோடி ரூபாய், 23 கோடி ரூபாயை 112 கோடி ரூபாயை 2வது திட்டத்தை கொடுத்து ரோடு போடுறதுக்கு மீண்டும் 60 கோடி ரூபாய் கனெக்ஷன் கொடுக்கிறதுக்கும் 35,444 வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க 21 கோடி ரூபாயை இன்னும் எடப்பாடியார் வாரி வழங்கினார் நமது நகராட்சிக்கு. 35,444 வீட்டுக்குள்ள இன்னைக்கு தண்ணி போகுது. மொத்த பொதுவான பள்ளிகள், கல்லூரிகள், ஓட்டுநர்கள், கல்யாண மண்டபம் எது போனாலும் தண்ணி இன்னைக்கு கோவில்பட்டியில் வீராவசம் போல தாமரை ஆற்றிலே இங்கே பாயிரம் மாதிரி தண்ணி வருதுன்னா யாரோட ஆட்சியில் நம்ம ஆட்சியில் செஞ்சோம். அதுவும் அத்தனை சாலைகளும் பழுதுபட்டு ஒன்று அதை சீரமைக்கணும்னு சொல்லி 80 கோடி ரூபாய் அதற்கு ஒரு முனிசிபாலிட்டி ஓடுகிறது மட்டும் சிறப்பு நிதியாக 80 கோடி ரூபாயை வாரி வழங்கியவர் நம்ம எடப்பாடியார் நம்முடைய ஆட்சி காலத்தில். இன்னைக்கு திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னா இன்னும் பட்டியல் இன்னும் கயத்தாறு தாலுகா கோவில்பட்டி தாலுகால 3 லட்சம் பேர் போல இருக்கும். நிர்வாகத்துக்காக கயத்தாறு தலைவருடைய கூட ஒரு தாலுகா அமைக்கணும்னு சொன்னோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி அமைச்ச 100வது நாள்லேயே கயத்தார தலைவரிடமா கொண்டு ஒரு தாலுகா அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு அங்கே வாழ்வாளர்கள் பணியை செயல்படுது. அந்த பகுதி மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 ஊராட்சி மக்கள் அங்கே பயன்படுகின்ற நிலையை நம்ம தொகுதியில் உருவாக்கி இருக்கோம். இன்னும் அறிக்கிட்டே போகலாம். இன்னும் எடுத்து கொடுப்பாங்க முன்னாள் சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சாதனைகளை படைத்த கட்சி ஆட்சி அமைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாட்டு மக்களுக்கு ஏழையும் தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் வளர்ச்சியை தேடிக்கொண்ட கட்சி இன்றைக்கு திமுக என்ற நிலையில தான் இன்றைக்கு தமிழக அரசியல் இருக்கின்றது. எனவே எப்படி தேர்தலில் போய் மக்கள் சந்திப்பீங்க? இன்னைக்கு இந்த மழை வெள்ளத்துல காடு துப்புறாங்களே கடந்து இது வர பொங்கல் பரிசுக்கு அம்மா பொங்கல் பரிசு தொகுப்பு என்று முதலாக தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதலாக கொடுத்த பெருமைக்குரிய ஒரு முதலமைச்சர் வந்திருந்தால் புரட்சி தலைவர் அம்மா தான். என்று சொன்னால் தமிழர்களுக்கென்று ஒரு விழா வந்து என்றால், தமிழர்களுக்கென்று ஒரு பண்டிகை ஒன்று என்றால் அது தைப்பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள். இல்லாமல் காரணமாக ஒரு குடும்பம் கூட தமிழ் அந்த பொங்கல் விழாவை கொண்டாடாமல் இருக்கிறார் என்று சொல்லி பொங்கல் பரிசு தொகுப்பு என்ற தொகுப்பை முதலாக அறிவித்து 100 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அந்த திட்டத்தை தொடக்கி வைத்த பெருமைக்குரிய ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் 100 ரூபாய் கொடுத்த தாய் 8 அடி பாய்ச்சா குட்டி 16 அடி பாயம்பாங்க. அம்மா அவர்கள் வளர்க்கப்பட்ட எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அந்த என்ன நினைச்சு அதே தைப்பொங்கல் வந்துச்சு. அம்மா 100 ரூபாய் கொடுத்ததை 10 மடங்கு எடுத்து 1000 ரூபாய் அடுத்த ஆண்டு கொடுத்தவர் எடப்பாடியார். அது மட்டும் இல்லை, 2 வருஷம் கொரோனா காலத்தில் மக்கள் துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு வந்த பொங்கலுக்கு 2500 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை இப்படி வேறு நினைச்சிருவீங்க. 500 ரூபாய் நோட்டுகளை வாரி வழங்கி பெருமை சேர்த்து அண்ணன் எடப்பாடியார். அன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன சொன்னார்? இயற்கை தலைவரா இன்னைக்கு முதலமைச்சரை வந்து போயிடல. ஆனால் இயற்கை தலைவர் நம்ம முதலமைச்சரை பார்த்து சொன்னார், 2500 கொடுக்கல, கூட 1500 சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே. அவருக்கு பெரிய கணக்கு புரி ஒரு முதலமைச்சர் பாருங்க, 1500 2000 சேர்ந்தா 4000 இந்த அம்மா கேட்டா சொல்லிடும். ஆனால் நான் சரி அது கணக்காக கொடுத்துருப்பா 5000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லிடல. அப்போ மக்கள் நினைச்சாங்க, ஸ்டாலின் முதலமைச்சரை வந்து 5000 பொங்கல் கொடுப்பாரோ சொல்லி கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவார். ஒரே கையெழுத்துல முதல் கையெழுத்துல நீட் தேர்வு ரத்து வந்து சொல்றாங்க. இருந்தாலும் வந்த பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் ஓட்டு போட்டாங்க. 5 மணி தாலி கொடி வரைக்கும் கடன் வச்சாங்கன்னா வச்சிருவோம். வச்சுட்டு கடை வாங்கினா பணமும் மிச்சம், நகையும் மிச்சம். நம்ம தாய்மொழியில் எதுக்கு ஆசைப்படுவாங்க? ஓசி கிடைச்சதுன்னா உடனே நினைச்சாங்க. ஸ்டாலின் வந்த உடனே அதை தலைவீடு பண்ணுவாங்க. அதுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னும் எல்லாம் ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு ஏமாற்றப்பட்டிருக்காங்க. மக்கள் ஏமாற்றப்பட்ட பிறகு
மக்கள் எழுப்பிருந்த பிறகு எந்த அரசியல் கட்சியும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. அந்த அனுபவத்தை நாங்களே பெற்றிருக்கோம். 96 தேர்தல் நாங்கள் எந்த அளவில் இருந்தோம், அதே 98 நாங்கள் வெற்றி பெற்றோம், 2001 ஆட்சிக்கு வந்தோம். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழினமே இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கு. மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இந்த சாதனையை வேதனை தந்த இந்த ஆட்சியை மீண்டும் விரட்டிவிட்டு சாதனை படைக்கின்ற எடப்பாடியார் ஆட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒன்று உண்டால் அது ஏற்கனவே சின்னம் தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மேலான கவனத்துக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இத்தனை திட்டத்தை சொன்னோம், ஒரு திட்டத்தை அவங்க மேடையில் சொல்ல முடியாது. இன்னைக்கு தேர்தல் வரட்டும், அதெல்லாம் இன்னைக்கு மொழிபெயர்ப்பு ஏழு கூட்டம், இதில் இதுக்கு மேலே நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. தேர்தல் வரப்போகுது, எந்த மேடை வந்தாலும் சரி ஒரே மேடையில் நாங்கள் சந்திக்க தயார், விவாதிக்க தயார். திமுககாரங்க வந்த வரட்டும், அமைச்சர் வரட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி வரட்டும், அவங்க செஞ்ச சாதனை சொல்லட்டும், நம்ம செஞ்ச சாதனையை சொல்லுவோம். ஏதாவது சொல்ல முடியுமா? கோயில்பட்டி மக்களே சொல்றாங்களே இந்த ஆட்சி வந்த பிறகு. நேற்று துப்புரவு தொழிலாளர்கள் கூட 15 தேதி வரைக்கும் சம்பளம் கொடுத்தவங்க துப்பு கட்ட ஆட்சி. நேற்று துப்புரவு தொழிலாளர்கள் கூட ரோட்ல நின்று போராடினாங்க. அவங்க இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அவங்க என்ன துப்புரவு தொழிலாளர்கள் பெரிய என்ன இன்சென்டிவ் எவ்வளோ வந்துடும், அதை கூட கொடுக்கல. கவுன்சிலுக்கு இந்த தானே நகரசபையில் அதுக்காக இன்னைக்கு போராடி அதுக்கு பல்வேறு அமைப்புகள்லாம் போட்டு நேற்று பட்டுக்கார கடந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து அதுக்கு பிறகு இனிமேல் 15 தேதி வரைக்கும் சம்பளம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு வாரத்தில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்படிப்பட்ட நிலைமையில இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. ஆக நாட்டையே வேதனை. இங்கே நமது தொழிலை பொறுத்தளவுல எந்த ஒரு பொறுமை கூட 3 வருஷமாக கிள்ளி போடாத இந்த ஆட்சி. அதே மாதிரி நம்ம நாடாளுமன்ற தொழிலை பெருசாக ஒன்றும் சாதனை ஒன்றும் செஞ்சிருக்கல. 5 வருஷமா என்ன சாதனை? 5 வருஷமா ஏதாவது திட்டம். இன்னைக்கு இந்த விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் நடந்துட்டு, விமான நிலையம் விரிவாக்கம் யாரும் நடக்கு? 2019 டிசம்பர் 31ஆம் தேதி 640 ஏக்கர் நம்ம ஆட்சியிலிருந்து அன்றைக்குள்ள நமது மாவட்ட ஆட்சித்தலைவராக கையகப்படுத்தப்பட்டு நான் அமைச்சராக இருக்கும்போது கொடுக்கப்பட்ட இடம். அதுக்கு பிறகு 150 ஏக்கர் வாங்கினாங்க. அதுக்கு பிறகு 150 ஏக்கர் 2020 நம்ம ஆட்சியில் வழங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதான் விரிவாக்க பணி நடந்துட்டு இருக்கு. தூத்துக்குடி எடுத்தாலும் சரி, கோயம்புத்தூர் எடுத்தாலும் சரி, திருச்செந்தூரோ, சிறுவண்டமோ, ஓட்டப்படாமோ, விழாக்குளமோ நாடாளுமன்ற தொகுதியின் மூலமாக எந்த திட்டப்பணிகளும் நடைபெறாமல் வெறும் மேம்போக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு பாரம் போட்டுகின்ற தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி ஒளிபரப்புகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் சபதம் ஏற்க வேண்டும். அந்த மறைந்த தியாகசீலர்கள் மொழிக்காக மட்டுமில்லாமல் தமிழ் நாட்டுக்காக தன் இன்னும் நேற்று அவருடைய மொழிபெயர்ப்பாக வேற வணக்கமாக நாம் சபதம் ஏற்று வருகின்ற தேர்தலிலே நாட்டு நலன் காக்கின்ற கட்சி ஒன்று என்றால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நம்முடைய இயக்கம் தான். நம்முடைய வெற்றி சின்னம் வேட்டரி சின்னம் வெற்றி பெற்றால் தான் நாடு நலப்பெற்ற வகையிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூற விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதுபோல பிருந்தாவனம் பேரு இன்னைக்கு பாருங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற கட்சி ஒன்று என்றால் அது அதிமுக தான் சொல்லி படித்து பட்டம் பெற்ற டாக்டர் பட்டம் பெற்ற பிரபாவதி என்ற அன்பு சகோதரி இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. அதான் அதுல சிறப்பு. இன்னைக்கு மாலையில என்னை சந்திச்சாப்புல அலுவலகத்துல. என்னம்மா நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், எம்பில் பிஹெச்டி படிச்சிருக்கேன், டாக்டர் பட்டம் படிச்சிருக்கேன். சரிம்மா நான் எதுக்கோ வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு, ஏமா எங்கள் ஆட்சி வரட்டும் சீக்கிரம் வந்து பார்ப்போம். நான் அதுக்கு வரலைங்க, வேற என்னம்மா சொல்லுன்னேன். நான் மக்கள் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு, சந்தோஷம். அப்போ ஏதாவது ஒரு சமுதாய அமைப்பு ஆரம்பிக்க போட்டுன்னு அதுக்கும் சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு பிரபாவதி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மக்கள் பணி ஆற்றுவதற்கு, சேவை செய்வதற்கு, பொது சேவை செய்வதற்கு உங்கள் கட்சியில இணைய விரும்புகிறேன் சொல்லி நாங்கள் யாரும் பார்க்கல, பேசல. எங்களுக்கு இன்னும் கோயம்புத்தூர்ல ராஜீவ் நகர்ல இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது இது வரைக்கும். எங்கம்மா இருக்குன்னா ராஜீவ் நகர்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஆக இன்றைக்கு நாட்டில் உள்ள நிலைமை, இன்றைக்கு நான் சொன்னதை போல மக்கள் படுகின்ற வேதனை, அனைத்து தரம் படித்தவர்கள் பாமரவர்கள் வரை இன்றைக்கு நாட்டில் இதே மனநிலை இருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அன்பு சகோதரர் பிரபாவதி அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய முன்னிலையில, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அவருடைய முன்னிலை என்னுடைய தலைமையில அந்த இயக்கத்தை இயக்க வந்திருக்காங்க. உங்கள் அனைவரும் சார்பாக அவர்கள் வருகை வரவேற்று வரவேற்கிறது.
கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய அன்பிற்கினிய